Hello everyone, welcome to Nilakutti channel. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல நான் போடுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு வீடியோ ரொம்ப ஒரு சங்கட்டமான ஒரு வீடியோ தான். அன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல தான் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் போல எங்களோட பேக்கிங் வேலை அந்த மாதிரி வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். மழை வந்து அந்த அன்னைக்கு நல்லா பேஞ்சுது. பேக்கிங்காக கொஞ்சம் வெளியில் வந்திருந்தோம். நானும் ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்களும் கொஞ்சம் வெளியில் வந்திருந்தோம். வரும்போது மழை ஒரு கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் போய் வேலைகளை முடிச்சுட்டு வந்தோம். ஆர்டர்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்தங்காட்டி பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் அப்போ தான் வந்து வீட்டுக்கு கிளம்புனாங்க. கொரியர்காரங்க ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து கொரியர் வந்து எடுக்கிறதுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மழையும் பேஞ்சிருந்தது. காலையிலேருந்து கொஞ்சம் நான் வேலையும் செஞ்சுட்டு இருந்தங்காட்டி கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. சாயந்தரம் சமையலை முடிச்சுட்டு வள்ளிகும்மிக்கும் வந்து போகணும் இல்லையா, அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் வேலை முடிஞ்சு பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு போனதையும் சன்சி ஹிந்தி கிளாஸ் போயிட்டா. நான் வந்து கொஞ்சம் நேரம் சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வள்ளிகும்மிக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து படுத்துட்டேன். கொரியர்காரங்க தான் இருந்தாங்க. அவங்க வந்து கொரியர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து குட்டி பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தா. குட்டி பாப்பா திடீர்னு ஒடியாந்தா வீட்டுக்குள்ளே. ஒடியாந்து அம்மா அம்மா அம்மான்னு ஒடியாந்தா. ஏன்டா அப்படின்னு கேட்டேன். ஹாரி வந்து நடுங்கிட்டு இருக்கிறான், இங்கே வந்து பாருங்க அப்படின்னு சொன்னான். மழை பெஞ்சதுக்கு எது மழையிலுக்கு எது நனைஞ்சிருப்பான்டா, அதனாலக்கு எது நடுங்குவான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவள் வந்து இல்லைங்கம்மா கிடுகிடுன்னு ரொம்ப நடுங்குறான், வந்து பாருங்க அப்படின்னு சொன்னான். என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் போய் பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் இருக்குது இல்லையா வெளியில், அந்த இடத்துல அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே இருக்கிற சந்துக்குள்ளே போய் படுத்துக்கிட்டான் நம்ம ஹாரி. படுத்து கிடுன்னு நட்டுங்கிறான். வாயிலிருந்து நுரையெல்லாம் தள்ளிடுச்சு. நுரையெல்லாம் தள்ளி கண்ணெல்லாம் நெட்டு போச்சு. நாய் வந்து சாகிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. என்னாச்சுன்னே தெரியலையே, இப்படி இருக்குதேன்னு நானும் பார்த்துட்டு இருந்தேன். நான் கூப்பிட்டங்காட்டி கொரியர்காரன் அந்த அண்ணன் 2 அண்ணனும் வந்துட்டாங்க. வந்து என்னங்காச்சு அப்படின்னு அவங்களும் பார்த்தாங்க. எப்போவுமே அவங்க வந்து நம்ம வீட்டில் கொரியர்காரங்க மதியம் வந்து நம்ம வீட்டில் தான் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிடும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஹாரியும் ஜாக்கும் போவானுங்க. அவனுக்கும் கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுவாங்க. பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கொரியர்காரங்க பண்ணுவாங்க. பார்த்தா அக்கா என்னாச்சு ஹாரின்னு பண்ணால் அப்படியே நாய் வந்து பார்த்திங்கன்னா விஷம் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப அப்படியே கண்ணெல்லாம் நெட்டு போய் நுரையெல்லாம் வாயில் தள்ள ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நாங்களும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவரும் சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டார். வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வயிற்றுக்குள்ளே ஓஸ் போட்டு விடலாம் அப்படின்ட்டு நல்லா வாய்க்கிட்ட ஓசை வச்சு விட்டோம். இந்த சாப்பிட்டு ஏதாவது விஷங்கேது இருந்தால் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக விட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டு வயிறு நல்லா குண்டாச்சு. அதாவது அந்த விஷம் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல். குண்டான ஒரு 2 செகண்ட் ஹாரி நானும் கூப்பிட்றேன், அழுவுறேன். அண்ணாந்து என்னைய பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே நல்லா பேச முடியல, எதுவும் ஆக்டிவாக பண்ண முடியல. அந்த அண்ணாந்து இப்படி என்னை பார்த்துட்டு அப்படியே என் கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி நாய் ஹாரி வந்து செத்து போயிட்டான். அப்புறம் இவன் விஷம் சாப்பிட்டு தான் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நம்ம காடு இருக்குது, நம்ம வீடு நம்ம காடு இருக்குது இல்லையா, அதுக்கும் பக்கத்தில் ஒரு 2 கால் நாய். அந்த நாய் வந்து மனுஷ நாய் தான், ஆம்பளை நாய் மனுஷ நாய். 2 கால் நாய் மனுஷ நாய். அந்த ஆம்பளை நாய் சொல்கிறான், உன் நாய் என் காட்டுக்குள்ளே வந்துச்சு, அது சாப்பிட்டுன்னு தான் நான் வந்து விஷம் வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். நாய் செத்து போச்சு. அந்த ஆள் வந்து செத்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வர்றான். புரோட்டா வாங்கியாந்து அதில் கறிக்குழம்பு, நல்லா நாய் அந்த வாசத்துக்கு தானே வரும் அப்படிங்கிறதுக்காக கறிக்குழம்பு வாங்கியாந்து அதில் பிணைஞ்சு நல்லா வாசம் வராத ஒரு விஷத்தை வச்சோம்னா நாய் வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடாது. வாசம் வராத ஒரு விஷமாக வாங்கியாந்து அதில் மிக்ஸ் பண்ணி காட்டில் 4-5 இடத்துல, அவனோட காட்டில் ரொம்ப காட்டுக்குள்ளேயும் இல்லை, காட்டுக்கு வெளியிலேயே அந்த முன்னாடியே வந்து நாய் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கிறான். நம்ம ஹாரி போய் அதை வந்து சாப்பிட்டான். நாய்க்கு வந்து நம்ம கட்டி போடலாம் வெளியில் போகாமல், பட் இருந்தாலும் அந்தளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஹாரி வந்து சாப்பிட்டான். அந்த 2 கால் மனுஷ நாய், மனசாட்சி இல்லாத அந்த மனுஷ நாய், வன்மம் பிடிச்ச நாய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு கொண்டுட்டான். நானும் சுகஸ்தியும் அழுவலுன்னு அழுவுறோம். சன்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸ்லேருந்து வந்துட்டா. சன்சி தான் தூக்கி வளர்த்துனா. அவ்வளோ அழுக. நாய்க்கு சரி வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் புதைச்சிடலாம், எனத்துக்கு பிரச்சனை அப்படின்ட்டு கொண்டுட்டு போய் புதைச்சிட்டோம். புதைக்கும் பொழுது கூட குட்டி பிள்ளை எங்கேயும் சினிமாவில் எது பார்த்துருப்பாளோ என்னமோ 2 மல்லிகைப்பூ பொறிச்சு வந்து அந்த இதுக்குள்ளே வந்து போடுறா, நாய்க்குள்ளே ஹாரி அப்படின்ட்டு போடுறா. புதைச்சிட்டு வந்துட்டோம்.
நைட்டெல்லாம் சாப்பிடவே தோணலை. இருந்தாலும் நாயும் பூனையும் பட்டினி போடக்கூடாது, இன்னும் இருக்கிற ஜீவனை பட்டினி போடக்கூடாதுன்னு சாப்பாடு போடுறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வெள்ளை பூனை, கருப்பு பூனை 2 பூனை நம்ம வீட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜாக்கு 3 பேர்த்துக்கும் சாப்பாடு வந்து நான் போட்டேன், சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள் காலையில் வெள்ளை பூனை வீட்டுக்கு வரவே இல்லை. குட்டி போட்டிருக்குது, இந்த 2 குட்டி வந்து போட்டிருக்குது. இந்த 2 குட்டியும் வெள்ளை பூனையோட குட்டி தான். குட்டி போட்டிருக்குது. குட்டி போட்ட பூனை மெயின் குட்டியை விட்டு எங்கேயும் போகாது, சாப்பாட்டுக்கு போகும். மீதி டைமெல்லாம் குட்டியோடையே தான் படுத்திருக்கும். எங்கடா அந்த வெள்ளை பூனையை காணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த பூனை 1 நாள் ஆச்சு, 1.5 நாள் ஆச்சு, வரவே இல்லை. குட்டியெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு, வாளுன்னு. அதுக்கு கண்ணே முழிக்கல 2 குட்டியும். அப்படியே இங்கு பிள்ளரில் பால் வந்து எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நம்ம வெள்ளைப்பூனையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கெஸ் தான் பண்ணணும், ஆனால் லைவில் பார்க்கல. கெஸ் பண்ணிட்டோம், எப்படியோ பூனையும் அந்த மருந்து போய் சாப்பிட்ருச்சாட்ருக்கு, ஹேரி சாப்பிட்டதை அப்படின்னு. நாயை கூட கட்டி வைக்கலாம், பண்ணலாம். பூனையை ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, அது எல்லா பக்கம் போகும். இப்போ போய் என்ன பண்ண போகுது பூனை? போய் அந்த வெள்ளாமையை கெடுக்குதா? அந்த காட்டில் போய் என்ன பண்ணிட போகுது? அந்த பூனையும் மருந்து சாப்பிட்டு செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிட்டோம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனைக்குட்டி 2ம் கத்துது. பால் வந்து அந்த பில்லரில் கொடுத்து அப்படியே வந்து படுக்க வச்சுருக்கேன். அடுத்த நாளே ஆச்சு, பூனை வீட்டுக்கு வரவே இல்லை. சரி செத்து தான் போச்சாட்ருக்குதுன்னு கெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ ஹேரி இறந்ததுலேருந்து அடுத்த 2 நாள் கழித்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜாக்கை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி தான் வச்சுருந்தோம். 3 கதவு இருக்குது, 3 கதவையும் சாத்தி பூட்டி தான் வச்சுருந்தோம். ஜாக்கும் எப்படி போய் சாப்பிட்டான்னு தெரியல, ஜாக்கும் சாப்பிட்டான். காலையில் ஹேரி எப்படி நடுங்கினாலும் அதை விட கொஞ்சம் நடுக்கம் கம்மி. சாப்பிட்டு உடனே பார்த்துட்டோம் நாங்களும், காலையில் டைம் அப்படிங்கிறதால நடுங்க ஆரம்பிச்சிட்டான் ஜாக்கும். ஐயோ இவனும் மருந்து சாப்பிட்டானாட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை நல்லா அப்போ தான் சாப்பிட்ருக்குறான். ஓசை போட்டு தண்ணியை நல்லா பிடிச்சி விட்டுட்டோம். வயிறு ஃபுல்லாக டும்முன்னு ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லாக அங்கங்கே வாந்தி பண்ணிட்டான், எருவிட்டான், இருந்துட்டான், வயிற்றால போயிடுச்சு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டான். மருந்து சாப்பிட்டான்னு தெரிஞ்சதையுமே டக்குன்னு டாக்டருக்கும் ஃபோன் பண்ணிட்டோம். டாக்டரும் வந்துட்டு அப்படி நீங்கள் தண்ணியை மட்டும் கொடுங்க, அது ஃபுல்லாக வயிற்றுலேருந்து வெளியே வரட்டும், நான் வந்து ஊசி போட்டுடுறேன், காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. வந்துட்டு டாக்டரும் வந்துட்டு அப்படி கணக்காக அவனும் எருவி வயிற்றால வாந்தியெல்லாம் போயிடுச்சு. ஊசியும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊசி போட்டாச்சு, கட்டி போட்டுருங்க, வெளியே எங்கேயும் விடாதீங்க, மறுபடியும் போய் சாப்பிட்ருவோம். அந்த சாப்பிட்டதுக்கு மறுபடியும் போய் சாப்பிட தோணும் நாய்க்கு, கட்டி போட்டுருங்க, நாயும் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் கிளம்பிட்டார். இப்போ ஜாக் வந்து பார்த்திங்கன்னா பொழைச்சிக்கிட்டான். அந்த மனுஷன் நாய் எவ்வளோ வன்மம் இருந்தால் இப்படி பண்ணுவான், வாயில்லா ஜீவனை. நான் நீங்கள் வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, கறி எடுக்க போனேன்னா நாய்க்கும் பூனைக்கும் தனியாக கறி எடுத்தாந்து செஞ்சு போடுவேன். பூனைக்குட்டி லைவாக அந்த டெலிவரி ஆகிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். பூனை வந்து பால் கொடுக்கும் குட்டிக்கு, அதையெல்லாம் எல்லாமே நான் வந்து வீட்டில் ஒரு ஆளாக தான் நாங்கள் அந்த நாய் 2 பூனையும் நாங்கள் வந்து வளர்த்துனோம். ஹேரி ஜாக்குன்னு பேர் வச்சு, நாயின்னு கூட சொல்ல மாட்டேன், அப்படி வளர்த்துனோம். பிள்ளைங்க 2 பேரும் காட்டுக்குள்ளே தனி வீடு, அவங்க 2 பேர்த்துக்கும் விளையாடுறதுக்கு இருக்கிற ஆறுதலே அந்த பூனையும் நாயும் தான். ஸ்கூல்லேருந்து வந்ததையும் அதைத்தான் பார்ப்பாங்க. மணி வந்தானா கிட்டையே கட்டிப்பிடிச்சே வச்சுருப்பான். வீட்டில் ஒரு ஆளாக நாங்கள் வந்து வளர்த்திட்டு இருந்தோம். 2 நாளாக சாப்பிடலை நாங்கள், நல்ல சாப்பாடு கிடையாது. பிள்ளைங்க 2ம் பார்த்திங்கன்னா அப்பப்போ அழுதுகிட்டு இருக்குது. அந்த பூனை இருக்கிற இடத்துல போய் பார்த்துக்கிட்டு இன்னும் வரலையேங்கம்மா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாய் ஹேரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யாராவது பொருள் வாங்க வர்றாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் வர்றாங்கன்னா கூட அவங்ககிட்ட போய் உழைச்சிக்கிட்டு போய் கொஞ்சிட்டு இருப்பான். அப்படி இருந்த நாய் நம்ம வீட்டுக்கு பேக்கிங்க்கு பிள்ளைங்க வர்றாங்க, அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும், நமக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து பார்த்திங்கன்னா நாயை வந்து நம்ம வளர்த்துறோம். அந்த நாயவே வந்து எப்படி கொண்டுட்டானுங்க பாருங்கள். இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தோம்னா ஃப்ரிட்ஜு சந்தில் பூனை வந்து படுத்து செத்து போச்சு. பூனை குட்டி போட்டுறது வேறு இடத்துல, ஆனால் அது பூனை குட்டிக்கிட்ட வந்து குட்டிக்கிட்ட வந்து பால் கொடுத்தா செத்து போயிடும்னு நினச்சிக்கிச்சோ என்னமோ. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்தது பூனை குட்டியோடு எப்படி பால் கொடுத்துட்டு இருக்குது பாருங்கள். இப்படி இருந்த என் மீடியமாக நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்பொழுது இந்த குட்டி பூனையை, அந்த வெள்ளை பூனை எப்படி குட்டியாக இருக்குது, இந்த மாதிரி குட்டியாக நாங்கள் கொண்டு வந்தோம். சன்சி மேலே தான் இந்த பூனை படுத்தே தூக்கும். சன்சி சொன்னான்னா எதுவும் கேட்கும். மடியில் அவன் நிறைய வீடியோவில் வச்சுக்கிட்டு இருந்திருப்பா, பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்த இந்த பூனை செத்து போய் நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே எல்லா பக்கம் தேடணும், எங்கேயினே தெரியல. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் எங்கேன்னு போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல இப்படி இருந்த எங்கள் பூனை, என் குழந்தையாட்ட வளர்த்துனது செத்து போய் கிடக்குது. அப்படியே அவ்வளோ ரணம் ஆயிடுச்சு மனசே. இதை எடுக்கும் பொழுது எப்படி இருக்குது தெரியுங்களா? இந்த மனுஷ நாய், 2 கால் நாய் மனுஷ நாய்க்கு அப்படி என்ன வன்மம்.
வாயில்லா ஜீவனை கொன்று அவன் இனத்தை வந்து வாரி கட்டிக்க போகிறான் சொல்லுங்கள். அப்படி காட்டுக்குள்ளே போகுதுங்கிறதுக்காக கொண்டானா என்ன, இதில் என்ன இருக்குதுன்னே எனக்கு புரியலை. அவ்வளோ இதாக இருக்குது. இந்த பூனை அந்த குட்டி 2 பால் லிங்க் புலரில் கொடுத்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், செத்து போய் அந்த விஷமெல்லாம் வெளியில் வந்து எருவி என் குழந்தையாக வளர்த்தன நான் என் பூனை எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுவேன்னு இது பண்ணவே இல்லை. அவ்வளோ இதாகிடுச்சு. இந்த மனுஷன் நாய்களை என்ன செய்யலாம், இந்த மாதிரி செய்கிற மனுஷன் நாய்களை